தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பணும்னு சொன்னால் தமிழ்நாடு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 2 பேர் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய 1 and 2 ஜட்ஜ் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பணும். என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இல்லை. நீங்கள் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு விஷயத்தில் யார் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் இல்லையா? நீங்கள் ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருந்திருந்தால் என்று சொன்னால் நீங்கள் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஜனநாயக ரீதியாக மக்கள் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் தீர்ப்புகள் வழங்குகின்ற நீதிபதிகள். இது மாதிரி விஷயங்களில் டிரான்ஸ்பரன்சி அவங்க என்ன காரணத்துக்காக என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவருடைய பேக்ரவுண்ட் செக் என்ன பண்ணுறாங்க? அவர் மத ரீதியாக எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்? எத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து போய் அவர் பிராக்டிஸில் இருக்காரு? ஜுடிஷியலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதுக்காக ஆதரவாக பேசியிருக்கக்கூடியவரா அல்லது எதிர்நிலை எடுத்திருக்கக்கூடியவரா? குற்றவாளிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு குற்ற வழக்குகளில் அவர் பின்பற்றியவரா? சாதிய ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களோடு பழக்கம் இருக்கின்ற காரணத்தினால் அவர் நியமிக்கப்படுகிறாரா? அப்ப என்ன முறை கொண்டு நீங்கள் அவரை பரிந்துரை செய்றீங்கிறது நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்படி நீங்க ஜஸ்ட் லைக் தட் விட்டுற முடியாது, விட்டுறவும் கூடாது. இத்தனை நாளா கேட்கல, ஏன்னா தப்பு நடக்கல, பெருசா கேட்கல. இப்ப தவறுகள் நிறைய பார்வைக்கு வருகிறது. தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையுமே வந்து நெருடலாக இருக்கிறது. இந்த சமூகத்தை பிரித்து ஆளுகின்ற ஒரு சூழ்நிலைகளை கோர்ட் மூலியமாக நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது.